வணக்கம் எவ்ரிவன். வெல்கம் டு கதைக்குரல். இன்னைக்கு நம்ம கதைக்குரலில் பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா சிறையா. இது ஒரு ஹிந்தி சீரீஸ் தான். ஆனால் இது வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது. இதில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒன்று 30 to 35 மினிட்ஸ் தான் இருக்கும். இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். சரி, சிறையா அப்படின்னா வந்து ஒரு ஸ்மால் பேர்ட், ஒரு சிறு பறவை. இதுதான் சிறையாவோட அர்த்தம். சரி, கதையை ஸ்டார்டிங்கில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பூஜா, அருண் இவங்க தான் ஹீரோயின் ஆஃப் த சீரீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக பூஜாவோட வீட்டுக்கு எல்லோரும் போவாங்க. அதாவது அருணோட அம்மா, அப்பா, அண்ணா, அப்புறம் வந்து அக்கா, அதாவது அண்ணி. அருணுக்கு அண்ணி, பூஜாவுக்கு வந்து அக்கா. ஸோ இவங்க எல்லாம் வந்து போவாங்க. ஸோ போனோடனே வந்து அருண் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பூஜாவை ரொம்ப பிடிச்சிரும். அருணும் வந்து ரொம்ப பொலைட்டாக போய் பேசுவான். நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க, நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்லாம் வந்து போய் பேசுவான். ஆனால் வந்து கமலேஷ்க்கு வந்து பிடிக்காது. அதாவது எப்படி அப்படின்னா, கமலேஷ் வந்து ரொம்பவே ஒரு படிக்க தெரியாதவங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் பெருசாக புரியாது. ஆனால் இப்போ வரப்போகிற மருமகளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட அதிகாரம் வந்து வீட்டில் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து கமலேஷ் வந்து நினச்சி ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் போய் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமலேஷ் வந்து பூஜாவை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பூஜா வந்து ஒரு லெஸ்பியன் சப்போர்ட்டிவ் போராட்டத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்து கமலேஷும் அப்புறம் அவங்களோட மாமியார், அதாவது அருணோட அம்மா 2 பேரும் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்து நீ வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்கு இந்த மாதிரி போராட்டத்திலாம் போய் கலந்துக்கிற, இது தப்பு, மாமனார் மாமியார் காலில் விழுந்து உடனே நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கமலேஷ் வந்து பூஜா கிட்ட சொல்லுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு வந்து பூஜா வந்து கமலேஷ்கிட்ட கேட்டோடனே பூஜா இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அது கமலேஷ்க்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் என்கேஜ்மெண்ட் ஆன மோதிரத்தை வந்து பூஜா கையிலேருந்து கழட்டிட்டு கமலேஷ் போயிடுவாங்க. வீட்டுக்கு போன உடனே வந்து அருண், அப்புறம் அவங்க மாமனார், அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து ஏன் கமலேஷ் இந்த மாதிரி நீ வந்து பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களை ரொம்ப திட்டுவாங்க. திட்டினோடனே வந்து பூஜாவும் வந்து அருணோட வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏங்கா என்ன பிடிக்கல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டோடனே வந்து இல்லை, நீ வந்து ரொம்ப படிக்க தெரிஞ்சவளாக இருக்க, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு வந்து அப்படி இல்லை, இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நீ வரத்துக்குள்ளேயும் உனக்கு எல்லாமே கிடைக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கமலேஷ் சொன்னோடனே பூஜா வந்து இல்லை, நம்ம 2 பேரும் ஒரே டீமாக இருக்கலாம், நான் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கமலேஷ் வந்து சின்ன வயசுலேருந்து அருணை வளர்த்தது எல்லாமே கமலேஷ் தான். அதாவது அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவங்களுக்கு பையன் வேணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் அவங்களோட பையனாக நினச்சி அருணை வளர்த்துனது எல்லாமே கமலேஷ் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கல்ட்ன ரிங்கை வந்து கமலேஷோட கையிலேயே கொடுத்து வந்து பூஜாவுக்கு வந்து போட்டு விட சொல்லுவாங்க. அந்த சீன் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பூஜாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துடும். கீழே வந்து எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். மேலே வந்து அருணுக்கும் பூஜாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து என்னாகும் அப்படின்னா, பூஜாவுக்கு ஆல்ரெடி கல்யாணத்துலேயே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். டேப்லெட் போட்டு தான் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை அருண் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே வந்து அருண் வந்து பூஜாவோட கன்சர்ன்ட் நோ அப்படின்னு இருக்கிறப்பே வந்து அவங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். பூஜாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து யூ ரேப் மீ அருண் அப்படின்னு கத்துனோடனே அவனுக்கு ரொம்பவே வந்து ஈகோ வந்து டச் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பூஜா வந்து ரூமை விட்டு அவன் வெளியே துரத்திடுவான். பூஜா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழுதுகிட்டே மொட்டை மாடியில் போய் நிற்பாங்க. இதை வந்து காலையில் கமலேஷ் பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து போவாங்க. போய் அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமும் அவங்க அம்மா வந்து இதெல்லாம் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து நார்மல் தான், நீ வந்து இது பெருசாக இது பண்ணாத, ஏன் நீ வந்து இதை பெருசு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பூஜாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது பூஜாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் வந்து திருப்பி வந்து அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கே வருவாங்க. கமலேஷ் கூட தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்போ திடீர்னு வந்து நான் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டுருக்கப்போ நடுவில் இறங்கி பூஜா வந்து காணாமல் போயிடுவாங்க. கமலேஷ் இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொன்னோன்னே அவங்களுக்கு தான் சரியான திட்டு விழுகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ரேலி, அதாவது அந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கமலேஷ்க்கு வந்து பூஜாவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து தெரியும். அவங்களும் லெஸ்பியன் தான். ஸோ அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. கடைசியில் வந்து பூஜா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பூஜா வந்து அவங்களோட அக்காட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் அருண் வந்து பண்ணான் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவங்க அக்காவுக்கு சரியான கோவம் வந்துடும். நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே வந்து பூஜா வந்து அழுதுட்டு எனக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு அண்ணி கிடச்சிருக்காங்க, சொத்தமாக வந்து அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியல அப்படின்ட்டு வந்து பூஜா ரொம்ப அழுவாங்க. அப்போ தான் கமலேஷ்க்கு வந்து தெரியும், ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல், இந்த பொண்ணுக்கு நடந்திருக்க விஷயத்த நம்ம வந்து சாதாரணமாக நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பி வந்து
பூஜா வீட்டுக்கு வந்தோடனே எல்லா விஷயமும் நார்மல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அப்படி நடக்காது. ஸோ அதுக்குள்ளேயே அருணும் பூஜாவும் வந்து ஹனிமூனுக்கு வந்து போவாங்க. ஸோ அங்கே வந்து பூஜா வந்து இந்த மாதிரி அருண்கிட்ட பேசுவாங்க. நான் வந்து அங்கே நடந்தது வந்து மறந்துடுறேன். நம்ம வந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அருணும் வந்து நானும் அதான் நினைக்கிறேன். நம்ம அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவன் அதே தான் பண்ணுவான். அவங்களோட கன்சென்ட் இல்லாமயே அவங்க கிட்ட வந்து இருப்பான். ஸோ இது வந்து பூஜாவால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்கவே முடியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்து அவங்க வெஜைனால கட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ளீட் ஸ்டாப்பே ஆகாது. ஸோ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு கமலேஷ்ட்ட வந்து டாக்டர் வந்து இந்த மாதிரி அவங்களோட வெஜைனால வந்து அவங்க கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து போய் பூஜாவை பார்க்குறப்போ, இப்பயாச்சும் நான் சொல்கிறத நம்புறீங்களா? எந்த ஒரு பொண்ணாச்சும் விளையாட்டுக்கு பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஆனால் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே கமலேஷ்க்கு அப்போ தான் வந்து உண்மையெல்லாம் புரியும். ஸோ அவங்க வந்து அழுதுட்டு பூஜா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த விஷயம் வந்து அருணுக்கு தெரியாது. அருண் வந்து திருப்பி வந்து டாக்டர்கிட்ட கேட்டோடனே வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு என்னாச்சு, நான் எப்போ திருப்பி வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னு டாக்டர் ரொம்பவே கோவம் அடைஞ்சிருவாங்க. என்ன நிலமையில உன் ஒய்ஃப் இருக்கான்னு நீ தெரியாமல் இப்படி வந்து கேட்டுட்ருக்கேன், உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, தயவு செஞ்சு வெளியே கிளம்பு வெளியே கிளம்புன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுறாங்க. ஸோ அப்போ நானே வந்து ஒரு டைமில் ரியலைஸ் பண்ணேன் எப்படி அப்படின்னா, எப்படி இவ்வளோ கீழ்த்தனமா வந்து ஒரு மனுஷங்களோட தாட்ஸ் வந்து இருக்க முடியும் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ இது அப்படின்னு அந்த பையனுக்கு தெரியுதா? இல்ல அவனோட டிசைர்ஸ் மட்டும் தான் அவன் முக்கியம்னு நெனச்சு இந்த மாரிலாம் பண்றானா? அப்படிங்கிறது சீரிஸ்ல ஒரு ஒரு இடத்துலயும் நமக்கு எவ்வளோ தெளிவா புரிய வைக்க முடியுமோ, அவ்வளோ தெளிவா புரிய வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு கமலேஷும், பூஜாவும் வந்து இத நிச்சயமா வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஏன்னா, அவங்க மாமனார் வந்து ரொம்பவே ஒரு நாலேட்ஜபிளான பெர்சன். அவர் வந்து நெறைய படிப்பு படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அவார்டே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவார்ட கூட அவர் திருப்பி குடுத்துருப்பாரு. ரொம்ப ஒரு பெரிய விருது. ஸோ அந்த விருதையே கூட அவர் வந்து திருப்பி குடுத்துருப்பாரு. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவர்ட்ட சொல்லணும்னு நெனைப்பாங்க. அவர்கிட்ட இந்த மாரி சொன்னதுக்கு அப்புறமேட்டு வந்து கமலேஷ் தான் அவர் வந்து திட்டுவாரு. இந்த மாரி இது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயம். நீ எதுக்கு அவங்களுக்கு நடுவுல போற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேல அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிச்சுருவாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்ல சண்டையும் போட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே வந்து அவங்க மாமனார் சொல்லுவாங்க, இந்த மாரி ஒரு மருமக இங்க தேவையில்ல. மருமக வீட்ட விட்டு வெளிய போலாம் அப்படின்னு சொன்னோனே, கமலேஷோட தாத்தாவ பார்க்கறதுக்காக கமலேஷ், கமலேஷோட பொண்ணு, அதுக்கப்புறமேட்டு பூஜா 3 பேரும் போவாங்க. அவங்க தாத்தாவ போய் பார்த்ததுக்கப்புறம் தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து மேரிட்டல் ரேப்க்குலாம் எந்த ஒரு லாவும் கிடையாது. நீங்க ஒண்ணு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலாம், இல்லனா வரதட்சணை கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜா உடனே சரி ஓகே வரதட்சணை கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா கமலேஷ் வந்து இல்ல நான் நியாயம் பக்கம் தான் நிப்பேன். உண்மையா தான் நம்ம இத ஜெயிச்சு போராடி, நம்ம இதுல உண்மையா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பூஜா வந்து அக்கா இது என்னோட ஒரு பிரச்சனை. இதுக்கு நீங்க என் துணை நின்னு தான் ஆகணும். நான் நிச்சயமா வந்து அவங்க மேல கேஸ் போட தான் போறேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அந்த இது கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த பேப்பர வந்து கமலேஷ் வந்து புடுங்கி எரிச்சுருவாங்க. சரி நம்ம ஆன்லைன்ல வந்து கேஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாத்தாவும், பூஜாவும் பண்ணோனே, இந்த விஷயத்த வந்து கமலேஷ் வந்து போய் அவங்க குடும்பத்துக்கு எப்படியோ தெரியப்படுத்திருவாங்க. அவங்க அதனால அதுக்கு முன்னாடியே முன்ஜாமீனும் வாங்கி வச்சுருவாங்க. எதுவுமே பண்ண முடியாம இருக்கிற இந்த நிலைமையில பூஜாவும், அவங்க தாத்தாவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ தான், அவங்க மாமனார் வந்து ஒரு பிளான் போடுவாரு. என்ன அப்டின்னா, பூஜாவோட வீட்டுக்கு போயி, அவங்களோட அப்பாவ அதாவது பூஜாவோட அப்பாவ நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, அவர வந்து டேப்லெட் வந்து ஒரு டோஸ் வந்து அதிகமா சாப்பிட வச்சுருவாரு. ஸோ, அதனால அவர ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருவாங்க. இந்த விஷயம் வந்து பூஜாக்கு தெரிஞ்சதுனோனே வந்து பூஜா வந்து அங்கருந்து வருவாங்க. வந்து இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாட்ட பேசுறப்போ, "பூஜா நீ தயவு செஞ்சு உன் வீட்டுக்கு போயிருமா. உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் புருஷனோட ஒழுங்கா வாழு. என்னோட நிம்மதி எல்லாமே இதில தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அழுதோனே, பூஜா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம போயிருவாங்க. இதில வந்து அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாட்டி இருப்பாங்க. அதாவது அருணோட பாட்டி வந்து இருப்பாங்க. அவங்க வந்து மருமக 2 பேரும் ஊர் ஊரா போய் சுத்திட்டு வந்தீங்க. ஆனா என்ன பண்ணீங்க இவங்களுக்கு எதிரா? உங்களால எதுவுமே பண்ண முடியலல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து பூஜா வந்து சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து இந்த மாரி மருந்து சாப்ட்டாரு. என்ன வந்து வீட்டுக்கு போக சொல்றாங்க. என் குடும்பமே வந்து இந்த மாரி நெலைமையில இருக்கப்போ நான் என்ன பாட்டி பண்ண முடியும்? அப்டின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி வந்து நீங்க வந்து ஊர் ஃபுல்லா வந்து இத வந்து சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் இத தெரியப்படுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்த வந்து எப்படி எல்லார்கிட்டயும் சொல்லலாம் அப்படின்னு வந்து பூஜாவும், கமலேஷும் நெனச்சிட்டு இருக்கப்ப தான் பூஜா வந்து சொல்லுவாங்க. சின்ன வயசுல எனக்கு இந்த மாரி ஒரு டைம் டியூஷன்ல இருக்கிறப்போ நடந்துச்சு. அப்போவே நான் இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அப்போ கூட எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. இப்பவும் அதே மாரி தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னோனே, கமலேஷ் வந்து அங்க
இருந்துட்டு இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து சரி நான் வந்து பார்த்துக்கிறேன், இதை எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிற ஒரு செட்டப் மாதிரி அங்கே வந்து கிரியேட் பண்ணுவாங்க அந்த வீதியில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே. முதல்ல வந்து புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க கமலேஷ். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பூஜாவை கூப்பிட்டு அவளுக்கு நடந்த அந்த விஷயத்த வந்து பூஜா வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவா. உடனே வந்து அவங்க மாமனார் வந்து அருண்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து எல்லாம் கிளம்புங்க, எல்லா பெண்களையும் வந்து வீட்டுக்கு கிளம்புங்க, நீங்கள் எதுக்கு இங்கே இருந்து இந்த மாதிரி கதைலாம் கேட்டுட்ருக்கீங்க, கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி அடிச்சு துரத்துவாங்க. அப்போ வந்து கமலேஷ் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, உங்கள் கன்சர்ன்ட் இல்லாமல் உங்கள் புருஷன் உங்களை தொடலை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் மட்டும் போகலாம், மற்றவங்க எல்லாம் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களும் அப்படியே நின்றுவாங்க. ஸோ அப்போது அந்த சீரீஸில் நமக்கு புரிய வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ அப்படி எல்லா பெண்களும் நின்னதுக்கு அப்புறமேட்டு வந்து அருண் வந்து போய் இந்த மாதிரி பூஜா கிட்டேயும் கமலேஷ்கிட்டையும் வந்து மன்னிப்பு வைப்பாங்க. சாரி அக்கா, நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. பூஜாவோட கால்லையும் அருண் போய் விழுவான். அப்போ வந்து பூஜா வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, உனக்குன்னு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் இந்த இந்தியாவில் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பு நீ இனிமே பண்ணுவியோ பண்ணாமல் இருப்பியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னால் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கமலேஷ்ட மன்னிப்பு கேட்கும்போதும் உன்னை ஜெயிலில் போட வைக்கிறதுக்கு ஒரு சட்டம், இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வர வரைக்கும் நான் நிச்சயமாக போராடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போவாங்க. அதாவது யார் பார்த்தீங்க அப்படின்னா கமலேஷோட பொண்ணு பூஜா, அவங்களோட மாமியார். ஸோ கடைசியில் எல்லா பெண்களுமே வந்து பூஜாக்கும் கமலேஷ்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட் வைப் தர ஒரு சீனை கடைசியில் நமக்கு காமிப்பாங்க. அது ரொம்பவே கூஸ் பம்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மூமெண்ட்டில் அந்த பெண்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கிப். இந்த வீடியோ கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. பட் நீங்கள் ஒரு சொசைட்டி இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் சிராயா இஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபார் யூ. ஸோ என்னோட ரேட்டிங் சிராயாவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 3 out of 5. பட் ஒரு இம்பேக்ட்ஃபுல் அண்ட் சொசைட்டிக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்குற ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கிற ஒரு சீரீஸ்னால் இட்ஸ் டெஃபினெட்லி 5 out of 5. ஸோ ஃபைனலாக சிரையா அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா தரப்பு பெண்களும் வந்து பார்க்கலாம். ஈவன் லைக் ஒரு அடல்ட்டுக்கான ஒரு சீரீஸ் மட்டும் இல்லை, ஒருத்தரும் அவங்க லைஃப்பில் அவங்கள சுற்றி இருக்க பெண்களோட சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிறையா நமக்கு ஒரு சிம்பிளான ட்ரூத் வந்து காமிக்குது. தாலி கட்டின உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணோட வாய்ஸ் வந்து மியூட் ஆகக்கூடாது. மேரேஜுங்கிறது ஒரு ஓனர்ஷிப் கிடையாது, அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப். லவ்னா ஃபோர்ஸ் கிடையாது, அது ஒரு கன்சர்ன்ட். ஒரு பறவையை கேஜில் வளர்க்க முடியும், ஆனால் அந்த பறவைகிட்ட கேட்டால் அது சுதந்திரமாக பறக்கிறது தான் அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஸ்டோரியும் அதே மாதிரி தான். இது என்டர்டெயின்மெண்ட்டான ஸ்டோரி இல்லை, இது ஒரு சொசைட்டி ரிஃப்ளெக்ஷன் ஸ்டோரி. நான் சொன்னது கூட உங்கள் மைண்டில் யோசித்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டால் கூட போதும். ஸோ கடைசியாக இது கதைக்குரல், எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் அ வாய்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.